Hey guys, welcome back again. உங்களாரும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நாம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கோட ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி இந்த வீடியோவில் நம்ம வித் என்னென்ன ஸ்கிரிப்ட் என்னென்ன ஜோன்ஸில் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம கிளியராக நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டாக் ப்ளஸ் கிரிப்டோ கரன்சி இது ரெண்டுத்தையும் நம்ம ஒன்றா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். நம்மளோட ஸ்பார்டன் ட்ரேடிங் அகாடமியில் நம்ம ஹார்மோனிக் ப்ளஸ் சப்ளை டிமாண்டு ப்ளஸ் ஸ்மார்ட் மணி இந்த மூணு கான்செப்டையும் ஒன்றா மெர்ஜ் பண்ணி நாங்கள் ட்ரேட் பண்ணிட்டுருக்கோம். அந்த கான்செப்டை பற்றி தான் உங்ககிட்டயும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சேனல் மூலியமாக. ஸ்பெஷலாக நீங்கள் இந்தியன் மார்க்கெட் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலில் உங்களுக்கு கண்டென்ட் ஸ்பார்டன் ட்ரேடிங் அகாடமிக்கில் உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் ஃபாரெக்ஸ் பிரியராக இருந்தீங்க, ஃபாரெக்ஸ் நாங்கள் பண்ணுறோம், ஃபாரெக்ஸ் விருப்பப்பட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம ஸ்பார்டன் ரூபன் ஒய்டியில் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஃபாரெக்ஸை பற்றி இன்புட் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இந்த ரெண்டு சேனலில் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எங்களுக்கு கால் பண்ணி உங்களோட டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்க, தேங்க்யூ ஸோ மச். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே ஸ்டாக் செலெக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி நான் சார்ட்டை காட்டுறதுக்கு முன்னாடி நான் எப்படி வந்து ஸ்டாக்கை செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லிடுறேன். ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து இந்தியன் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000க்கு மேலே வந்து ஒரு கம்பெனிஸ் வந்து இருக்குது. அதில் நம்ம எதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக வந்து கோட்டை ஒரே ஒரு இடம் வந்து ஸ்டாக் செலெக்ஷன். தப்பான ஸ்டாக்கில் உள்ளே போயிட்டு வருஷக்கணக்காக வெளியே வராமல் முட்டிட்டு நிற்போம். இது பெரிய தப்பு. இதில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன மெத்தட் பண்ணுறேங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். முதல் விஷயம் வந்து நான் செலக்ட் பண்ணக்கூடிய கம்பெனியில் வந்து நல்ல வால்யூம் இருக்கணும். அட் த சேம் டைம் வந்து மார்க்கெட் கேபிட்டல் வந்து ஓரளவுக்கு பெருசாக இருக்கணும். ரொம்ப கம்மியாக மார்க்கெட் கேபிட்டல் இருந்தால் அந்த கம்பெனி வந்து லாங் ரன் வந்து ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளெல்லாம் உண்மையிலே கிடையாது. அதே மாதிரி நல்ல வால்யூம் இருக்கணும். திடீர்னு வால்யூம் பெருசாக வருது, திடீர்னு வால்யூம் வந்து ட்ராப் ஆகுதுனால அந்த கம்பெனியை விட்டு வெளியே இருக்கிறது ரொம்பவே நல்லது. அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்க. அதனால நல்ல வால்யூம் ப்ளஸ் நல்ல மார்க்கெட் கேபிட்டல் இருக்கணும். செகண்டு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனுக்குள்ளே தான் இருக்கணும் அந்த ஸ்டாக்ஸ். நிறைய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் இல்லைனா கூட வந்து ஒரு மல்டிபிள் எக்ஸ் ஒரு 4 டைம் 5 டைம் வருஷத்தில் வளரும். அட் த சேம் டைம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகிட்டு டீலிஸ்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ஏங்க நம்ம அந்த ஆப்ஷனுக்குள்ளே நம்ம வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்க போட்டு வச்சிருக்கக்கூடிய பணத்தை காப்பாற்றுறதுக்காக ஹெட்ஜிங் எடுப்பாங்க. அப்போ பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் அல்லது பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து F&O இல்லாத ஸ்டாக்கில் வந்து பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. ஏன்னா மார்க்கெட்டோட செகண்ட் ஃபேஸ் அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க நமக்கு அகேன்ஸ்டா போச்சுன்னா என்ன பண்றதுன்ட்டு. அதனால நாமளும் அவங்களோட மெத்தடை ஃபாலோ பண்றது ரொம்ப பெஸ்டா இருக்கும். அப்போ F&O இல்லை, அதில் வந்து ஃபியூச்சர்ஸும் ஆப்ஷன்ஸும் இல்லை அப்படின்னா அந்த கம்பெனியை விட்டு தள்ளி நிலுங்க, அது ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்து டிமாண்டோட ஜோன். நான் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டே அண்ட் அபவ் தான், அது கீழே இருக்காது. வீக்கு, மந்த்து, 3 மந்த் இந்த 3 டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நான் டிமாண்ட் ஜோனை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் விஷயம் நல்ல மார்க்கெட் கேபிட்டல் ப்ளஸ் நல்ல வால்யூம் இருக்கணும். ரெண்டாவது விஷயம் கண்டிப்பாக அந்த ஸ்டாக் F&O இருக்கணும். மூணாவது விஷயம் கண்டிப்பா வந்து ஒரு பெரிய டைம் ஃப்ரேம்ல POI சொல்லுவோம், பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஒரு பெரிய டிமாண்ட் ஜோன்ல இருந்து மார்க்கெட் வந்து கரண்ட்ல வந்து மூவ் ஆக ட்ரை பண்ணும். அதுக்கு அடுத்தது வந்து மினிமமாவது 1 வருஷம் டு 5 வருஷம் மினிமமாவது இருக்கணும். நான் பண்ணேன் கொஞ்ச நாள் கழிச்சு ஏன்னா வரவே இல்லை, மார்க்கெட் மாசக்கணக்காக சைட்லேயே இருக்குது அல்லது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அகேன்ஸ்டா போச்சு அப்படின்லாம் யாரும் சொல்ல வேண்டாம். மினிமமாவது ஒரு வருஷத்துல 5 வருஷம் வரையும் நீங்க ஹோல்ட் பண்ண தயாரா இருக்கணும். ஓகேங்களா, இன்னைக்கு வந்து போயிட்டு நாளைக்கே வந்து ப்ராஃபிட் எல்லாம் பண்ண முடியாது. இட்ஸ் டேக் சம் டைம், அட்லீஸ்ட் ஒரு 1 year to 5 years வரணும். உங்களுக்கு அகெயின்ஸ்டா மார்க்கெட் போகுதுன்னா அடுத்தடுத்த பை ஜோனை கண்டுபிடிச்சி அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டை உள்ள போறதுக்கு நீங்க தயாராகவும் இருக்கணும். இதை தான் மேட்டிங்கில் நான் சொல்லியிருப்பேன். ஒருவேளை மேட்டிங்கில் யாராவது பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா இந்த மேட்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி பற்றியும் பாருங்க. இது இன்வெஸ்டிங் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து ரிட்டர்ன்ஸை கொடுக்குது. அது ஒரு கண்ணோட்டம் பார்த்துருங்க. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எடுக்க போற ரிஸ்க் வந்து கால்குலேட்டட் ரிஸ்காக இருக்கணும். எல்லா பணத்தை கொண்டு போய் ஒரே ஸ்டாக்ஸ்ல போடக்கூடாது. அதே மாதிரி கனவாயின் வந்து போட்டு நான் கடன் கட்டணும், நான் மாசம் இது வந்து வெளியே எடுத்து பண்ணணுன்ட்டாலும் யாரும் தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. அதெல்லாம் வந்து ரொம்பவே ஹைலி ரிஸ்க். ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னாலே முதல் ரிஸ்க்குன்னும், ரெண்டாவது வந்து நீங்க எடுத்துட்டு வர போற ஃபண்டும் ஆல்ரெடி ரிஸ்க்ல இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து ஈடுபட வேண்டாம். உங்களுக்கு அகெயின்ஸ்டா போகுதுனாலும் ஒன்று நல்ல பை ஜோன்ல நெக்ஸ்ட் பை ஜோன்ல ஆவரேஜ் பண்ண ரெடியா இருக்கணும். அதுக்கு அடுத்த விஷயம் பொறுமையா ஒரு 1-5 வருஷம் வெயிட் பண்ண தயாரா இருக்கணும். இது ரெண்டும் பண்றதுக்கு நீங்க தயாரா இல்லை அப்படின்னா லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. நீங்க இன்ட்ராடே கூட பண்ணிட்டு போயிடுங்க. ஓகேங்களா, இப்போ என்னோட ஒரு சிங்கிள் ஷார்ட்ல நான் என்னென்ன விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஸ்டாக்ஸ்குள்ள போயிடலாம்.
ஃபஸ்ட்டு ஸ்டாக்கு நான் ஓரளவுக்கு அமௌண்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி ஸ்டாக்ஸை லிஸ்ட் பண்ணுறோம். ஒரு 10லேருந்து ஒரு 12 ஸ்டாக் நமக்கு கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கோட மந்தோட ஜோனில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மந்த் அண்ட் வீக்கு ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோனில் தான் இருக்குது. ஒரு நல்ல இடம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு லிக்விடிட்டி வேறு வந்து டார்கெட்டுக்கு கரெக்டாக வெயிட்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா, நல்ல ஒரு லிக்விடிட்டி ஃபார்மேஷனில் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டன்லைன் லிக்விடிட்டி தான். நல்ல ஒரு லிக்விடிட்டி வெயிட்டிங்லும் இருக்குது. அதனால் தாராளமாக கரண்ட்லேருந்தே வந்து நம்ம வந்து பையிங் வந்து தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரண்ட்லி ஆல்ரெடி டிமாண்ட் ஜோனில் தான் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிற நெக்ஸ்ட் எல்லா ஸ்கிரிப்ட்டுமே ஆல்ரெடி பை ஆக்டிவேட் ஆகிருக்குது. ஓகேங்களா, நான் பை நீங்கள் வெயிட் பண்ணலான்னாலும் நான் சொல்லலை, கரண்ட்டில் இருக்கிறதாலும் தாராளமாக எடுங்க. கரண்ட்லேருந்தே நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கிரிப்டை வந்து ஆவரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகேங்களா, சின்னதாக பை எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் கீழே வராமல் கரண்ட் மார்க்கெட்லேருந்து ஷூட் அப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதையும் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட். ஸோ இந்த ப்ரைஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 72லேருந்து 74-75 ருபீஸில் இந்த ஜோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. நம்மளோட டார்கெட் வந்து அட்லீஸ்ட் ஒரு 100 ருபீஸ். ஸோ கரண்ட் மார்க்கெட்லேருந்து ஒரு 25% ஒரு மூவ் வந்து நான் கரண்ட்டில் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். மினிமம் ஆகுது இது நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான அட்லீஸ்ட் ஒரு 38% இருக்குதுங்க. ஒரு 25 to 30 பாயிண்ட்ஸு கிட்டத்தட்ட ஒரு 38% மூவ் கரண்ட் மார்க்கெட்லேருந்து நான் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி. ஓகேங்களா, ஸோ ஐடிஎஃப்சி ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கிரிப்ட் தான். கிட்ட நம்மளோட டிமாண்ட் ஜோனை நியர்பை டச் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, இப்போ கரண்ட் மார்க்கெட்லேருந்து பை பண்ணலாமா, இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் கரண்ட் மார்க்கெட்லேருந்து பை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல கரெக்ஷனுக்கு கீழே ப்ரீவியஸ் லிக்விடிட்டியை தெளிவாக என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட் எடுத்துகிட்டு கரண்ட்டில் நிற்கிது. அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு மூவ் ஆகுது மார்க்கெட்டில் கண்டிப்பாக வரும். நான் இப்போ கரண்ட் மார்க்கெட்லேருந்து எடுக்க போகிற ரிஸ்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்ட நம்மளோட டார்கெட் வந்து ஒரு 26%. ஒரு வேளை எனக்கு மிஸ் ஆகுது இந்த ஜோன்லேருந்து ஒரு 100லேருந்து இப்போ கரண்ட் மார்க்கெட் 112 இருக்குது, இங்கேருந்து எனக்கு மார்க்கெட் மிஸ் ஆகுது, இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நான் அடுத்த ஜோன்லையும் 80 and 45 கிட்டத்தட்ட ஒரு 50 இங்கேயும் நான் வந்து பை பண்ண ட்ரை பண்ணுவேன். இது எல்லாமே வந்து நல்ல ஒரு பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு செக்டார் தான். ஸோ அதனால தாராளமாக இந்த ஸ்கிரிப்டை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு, நம்ம செகண்ட் வந்து பார்க்குறது ஐடிஎஃப்சி. ஓகேங்களா, இது லிமிடெட் கம்பெனி. ஸோ இங்கேயும் வந்து தாராளமாக நம்ம வந்து ப்ரீவியஸ் ஐ வரைக்கும் கிட்டத்தட்ட 137 வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட் பந்தன் பேங்க்கு. ஸோ பந்தன் பேங்க் வந்து பார்க்கும்போது 3 மந்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிட்ட இந்த ஸ்கிரிப்ட் ஹிஸ்டாரிக்கல் லோவில் இருக்குது. நல்ல ஒரு பேங்கிங் செக்டார். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பேங்க் வந்து நல்லாவே வந்து ஃபியூச்சரில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பந்தன் பேங்க்கு ஸோ நம்மளோட ஹிஸ்டாரிக்கல் லோவுக்கு பக்கத்தில் 152ங்கிறது ஹிஸ்டாரிக்கல் லோ, கிட்டத்தட்ட 200ல் இருக்குது. ஒரு 50 பாயிண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் லோ பக்கத்தில் மார்க்கெட் கரண்டில் நிற்கிது. ஸோ சின்னதாக ஒரு லோயர் டைம் ஃப்ரேமில் இப்போ வந்து வீக்கு இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ப்ரீவியஸ் ஐயே மார்க்கெட் வந்து கட் பண்ணியிருக்குது. அதனால் அட்லீஸ்ட் நம்ம மினிமம் டார்கெட்டாக ஒரு 250-260 வர கரண்ட் மார்க்கெட்லேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இதுவே எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா செக் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இது கரண்ட் மார்க்கெட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30%. ஸோ மினிமம் 25 to 30% தான் நான் எல்லா ஸ்கிரிப்டையும் எடுத்து வச்சுருக்கேன். பந்தன் பேங்க்கையும் தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து ஆர்பிஎல் பேங்க்கு. என்னப்பா பேங்க்காக வருதுன்னு கேட்டிங்கன்னா பேங்கிங் செக்டார் அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லோவுக்கு கீழே ஆல்ரெடி இதெல்லாம் லிக்விடிட்டி தான். லிக்விடிட்டியை எல்லாத்தையும் தாண்டி இப்போ ஸ்வீப் பண்ணி மார்க்கெட் கீழே நிற்கிது. அதனால் இதை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே வந்து நமக்கு நல்ல ஒரு ஜோன் 180லேருந்து 195 வரைக்குமே ஜோன் கரண்ட்டில் இருக்குது. கரண்ட்லேருந்தே சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த ஜோன் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ கரண்ட் மார்க்கெட்லேருந்து இதோட எக்ஸ்பெக்டேஷன் ப்ரீவியஸ் ஹை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 33% இருக்குது. நீங்கள் வந்து மந்தில் வச்சு பாருங்கள், அப்போ தான் இந்த ஸ்கிரிப்டோட வியூ என்னன்னு தெரியும். கிட்டத்தட்ட இந்த ஸ்கிரிப்ட் வந்து 700க்கு மேலே 713லேருந்து கிட்டத்தட்ட 73 ருபீஸ் வந்துருக்குது. ஸோ நல்ல ஒரு லோவஸ்ட் பாயிண்டில் இருக்குது. இதுவும் தாராளமாக ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பர்கர் பெயிண்டிங் செக்டாரில் இது ஒரு நல்ல ஸ்கிரிப்ட். இந்த லெவலை வந்து மார்க்கெட்டால் கட் பண்ண முடியாத மாதிரி. ஓகேங்களா, கிட்டத்தட்ட இது ஒரு ஓபி தான். இந்த லெவல் கீழே மார்க்கெட் வந்து போகல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ லிஸ்ட் ஆன நாள்லேருந்து பட்டை கிளப்பிட்டு இருக்குது. இப்போ வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிமாண்டை கிரியேட் பண்ணிவிட்டு அந்த டிமாண்டை கீழே போக முடியாமல் வந்து மார்க்கெட் வந்து இங்கேயே வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கிரிப்ட் தான் ஃபியூச்சருக்காக. ஓகேங்களா, இல்லை நான் இன்னும் கொஞ்சம் கீழே வந்தால் தான் நான் இன்வெஸ்டிங் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னாலும் பெஸ்ட்டு தான். இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குற வர வெயிட் பண்ணியிருந்து மினிமம் நம்ம இங்கே
நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட டார்கெட்டு 680 இந்த ரேஞ்ச் வரைக்கும் தாராளமாக நம்ம வெயிட் பண்ணலாம். ஹிஸ்டாரிக்கல் ஐ ட்ராவலில் ப்ரீவியஸ் ஸ்விங்கோட ஐயே நமக்கு போதுமானது. ஸோ பர்கர் பெயிண்ட்டையும் தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனி. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து BSOFT ஓகேங்களா, பிர்லா சாஃப்ட் லிமிடெட் அப்படின்ட்டு ஒரு கம்பெனி. இதோட கோடு வந்து BSOFT. இதுவும் வந்து ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் இருக்குது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கு மந்த்லலாம் ஒரு நல்ல ஒரு டிமாண்டை டச் பண்ணிட்டு இருக்குது. நம்மளோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட்டில் இருந்து கிட்டத்தட்ட இதுவும் வந்து ஒரு 40% இருக்குது. ஓகேங்களா, ஸ்டில் நமக்கு ஜோன் வந்து ஆல்ரெடி மிட்டிகேஷன் தான். ஸோ ஆல்ரெடி நம்ம லிக்விடிட்டி நல்லா ஃபார்ம் ஆகிட்டு ஜோன் ஆல்ரெடி ஆக்டிவில் இருக்குது. அதனால் இதை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கிரிப்டும் தாராளமாக ஃபியூச்சருக்காக வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குஜராத் பேஸ்டு ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி. ஸோ இதோட கோடு வந்து பார்த்தீங்கன்னா GNFC. ஓகேங்களா, ஸோ NSல எடுத்தாலும் பரவாயில்ல, BSCயில் எடுத்தாலும் பரவாயில்ல, இதோட கோடு வந்து GNFC. இதுவும் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்தோட வீக்கோட ஜோனில் என்ன இருக்குது அப்படின்னா, வீக்கோட ஜோனில் கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 டைம்ஸ் இதை வந்து டேப் பண்ணி ஒடிக்க முடியாமல் கரண்ட் மார்க்கெட் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. ஒரு வேளை ஏன்னா இது ஃபுல்லாக லிக்விடிட்டி தான், ஒரு வேளை கரண்ட் ஜோனு பிரேக் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா 540 550 இருக்குது. பி ரெடி. இந்த ஸ்கிரிப்டில் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ஒரு வேளை கரண்ட்லேருந்து மார்க்கெட் உங்களுக்கு ஷூட் அப் ஆகலை அப்படின்னா ஃபெயிலியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஜோன் போகிறதுக்கும் ரெடியாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ ஒரு 50% இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டில் 50% அமௌண்ட்டை கரண்ட்டில் மார்க்கெட்லேயும் அதுக்கடுத்து 50% அமௌண்ட்டை நெக்ஸ்ட் ஜோன்லையும் பிளான் பண்ணுங்கள். இந்த ஸ்கிரிப்ட் ஃபியூச்சருக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா SBI கார்ட்ஸ். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா F&O. செகண்ட் விஷயம் ஹிஸ்டாரிக்கல் லோ. இதுவும் கிட்டத்தட்ட வந்து 3 month ஜோனுக்கு மார்க்கெட் கரண்ட்டில் வந்துடுச்சு. 3 monthோட லோவுக்கு வந்துட்டு இருக்கு. அந்த லோவில் வந்து கரண்ட்டில் மார்க்கெட் சுற்றிட்டு இருக்கு. ஸோ இங்கே நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு லோயஸ்ட் ப்ரைஸ் தான் இது. நம்ம கரண்ட் மார்க்கெட்லேருந்து மினிமம் டார்கெட்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கலாம் ஒரு 15% 30%. தாராளமாக நம்ம 915 ப்ரீவியஸ் ஸ்விங்கோட ஐ ஃபோக்கஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட இதுவும் வந்து நமக்கு ஒரு 30% இருக்குது. இப்போ வரை நம்ம பார்த்த எல்லா ஸ்கிரிப்ட்டுமே ஒரு 30% நான் வந்து டார்கெட் கொடுத்துருக்கேன், மறந்துடாதீங்க. ஓகேங்களா, ஸோ SBI கார்ட்ஸ் 3 monthோட லோ. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனில் இருக்குது. நல்ல வால்யூம் இருக்கக்கூடிய நல்ல லோவில் இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட், அதை மறந்துட வேண்டாம். ஓகேங்களா, அதுக்கு அடுத்து பார்ப்போம். SBI கார்டுக்கு அடுத்தது இது வந்து ராம்கோ சிமெண்ட்டுங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிமாண்ட் ஜோனில் இருக்குது. ஸோ டிமாண்ட் ஜோனில் ஆல்ரெடி மார்க்கெட் வந்து டச் பண்ணிடுச்சு, நல்ல ஒரு டிமாண்டு டச் பண்ணிடுச்சு. நம்மளோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஐ அட்லீஸ்ட் கரண்ட் மார்க்கெட்லேருந்து ப்ரீவியஸ் ஐ அப்படிங்கிறது ஒரு 1060 1050 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ ஹிஸ்டாரிக்கல் ஐ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து 1135. இதுவும் நல்ல ஸ்கிரிப்ட் தான். நம்ம சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல காம்படிட்டரான ஒரு அல்ட்ராடெக் காம்படிட்டரான ஒரு சிமெண்ட்டு தான் இது. ஸோ கரண்ட் மார்க்கெட்லேருந்து தாராளமாக ப்ரீவியஸ் ஐ நம்ம 1060 வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணலாம். இதோட டார்கெட் ரேஞ்ச் கரண்ட் மார்க்கெட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 38% வரை இருக்குது. இது நீங்கள் தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்கிரிப்ட் இண்டஸ்இண்ட் பேங்க். ஏன்னு கேட்டிங்கன்னா எப்போல்லாம் இது கீழே விழுதோ அப்போல்லாம் ஆவரேஜ் பண்ணி வைப்பேன். ஸோ ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ அல்லது 1 இயருக்கு முன்னாடி வந்து நிறைய அனலைஸில் இந்த இண்டஸ்இண்ட் பேங்க்கை நான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். மல்டிபிள் டைம்ஸ் எனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நல்ல ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட் இது. நீங்கள் தாராளமாக வீக்லியும் மந்த்லியும் தாராளமாக இந்த ஸ்கிரிப்ட் அனலைஸ் பண்ணி பாருங்கள். 1300 ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் பையிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 1300 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் என்னோட என்ட்ரி பாயிண்ட்டு. கரண்ட்டில் நம்ம இங்கே 1300லேருந்து ட்ரை பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட்டுங்க டார்கெட்டு. ஸோ கரண்ட் மார்க்கெட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 30% ப்ளஸ் தான் கரண்ட் மார்க்கெட்லேருந்து. அதனால் இந்த ஸ்கிரிப்டையும் தாராளமாக ஃபியூச்சருக்கு எதிர்பார்க்கலாம். ஒரு வேளை எனக்கு 1300 ஃபெயிலியர் ஆகுதுன்னா நான் 1000ல் நெக்ஸ்ட் வந்து பை பண்ண ஆரம்பிப்பேன். அங்கே நல்ல ஒரு டிமாண்ட் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஏன்னா நான் காட்டக்கூடிய ஓபிக்கும் நான் போட்டுக்கிற ஜோனுக்கும் சம் சேஞ்சஸ் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்ன ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன், வீக்கு மந்த்து அதே சமயத்தில் 3 month 3 ஓபியுமே நான் மிங்கிள் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் 3 டைம் ஃப்ரேமில் செக் பண்ணி பாருங்கள் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, அப்போ நீங்கள் சில ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இண்டஸ்இண்ட் பேங்க் கரண்ட் மார்க்கெட்லேருந்தே பண்ணலாம். 1300 and 1000 அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல டிஸ்கவுண்ட்டாக நமக்கு கரண்ட் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் கிடைக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோட்டக். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கிரிப்ட். ரீசெண்டாக வந்து 1600 நம்மளோட
இதுலேயே நம்மளோட சேனல்லையே வந்து நம்ம பை கொடுத்துருந்தோம். 1600 கொடுத்துருந்த இடம் அங்கேருந்து 1800 வரை போயிடுச்சு. ஸ்டில் நான் வந்து இது பைக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கரண்ட் மார்க்கெட்லேருந்து நம்மளோட டார்கெட்டு 1800லேருந்து 2000 வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 பாயிண்ட், ஒரு 10லேருந்து ஒரு 12% நம்ம எதிர்பார்க்கலாம். ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது 30% வரையும் எல்லாம் கிடையாதுங்க. இது நல்லாவே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. திரும்ப இறங்குச்சுனாலும் 1600 நான் தாராளமாக பையிங்க வந்து ட்ரை பண்ணுவேன். அதனால் கோட்டக் பேங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்கிரிப்டும் ஒரு 30% கொடுத்துருக்கேன். இது வெறும் 10% தான் கொடுக்குறேன். ஏன்னா திரும்ப வந்து நமக்கு பை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து திரும்ப இது வந்து மேலே போக தான் புஷ் பண்ணோம். அகெயின் வந்தாலும் நீங்கள் தாராளமாக 1600 பையிங்க வந்து ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு ஸ்கிரிப்ட். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இந்த 1600 ஒரு வேலை ஃபெயிலியர் ஆகுது 1400 ஃபோக்கஸ் பண்ணுவேன். நல்ல ஜோன் இருக்குது. ஏன்னா இந்த பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்காவான பேங்க்கு. ஸோ நல்ல ஒரு லார்ஜ் கேப்பில் இருக்கக்கூடிய பேங்க்கு. அதனால் இதில் ஃபெயிலியர்ஸ் அல்லது வந்து ஃபியூச்சர் க்ரோத் கம்மியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வாய்ப்பு இல்லை. நல்ல ஒரு பெரிய கம்பெனி, தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ். ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்கிரிப்டுக்குள்ளே வரும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பை ஜோன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 டைம் டேப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரே இடத்துல நிற்கிது. ஸோ லிக்விடிட்டி மார்க்கெட் தெளிவாக கிரியேட் பண்ணிடுச்சு. இங்கே கரண்ட் மார்க்கெட்லேருந்து நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1600, அதாவது 6500லேருந்து 7500ங்கிறது ஃபஸ்ட்டு டார்கெட்டு. இந்த ஃபஸ்ட்டு ஜோன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டில் நம்ம செகண்ட் டார்கெட்டாக வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 20%. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஜோனை அடுத்த டார்கெட்டாக வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 25%. ஸோ 6500லேருந்து நம்ம தாராளமாக பையிங் ட்ரை பண்ணலாம். இதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பையோட ஆப்பர்ச்சுனிட்டி தான் நமக்கு. ஓகேங்களா? ஸோ அகெயின் நான் வந்து ஸ்கிரிப்டை ஒரு முறை உங்களுக்கு ரிமைண்டர் பண்ணிடுறேன். என்னோடய வாட்ச் லிஸ்ட்டை வேணும்னா முடிஞ்சால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு, ஐடிஎஃப்சி, பந்தன் பேங்க்கு, ஆர்பிஎல், பர்கர் பெயிண்ட்டு, SOFT. ஓகேங்களா? சாரி, BSOFT. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இண்டஸ்ட்ரி. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் பேஸ்டு GNFC. அதுக்கடுத்து SBI கார்ட்ஸு, ராம்கோ சிமெண்ட்டு, இண்டஸ்இண்ட் பேங்க்கு, கோட்டக் பேங்க்கு, பஜாஜ் ஃபினான்ஸ். ஓகேங்களா? ஸோ இது ப்ரைவேட் லிமிடெட். இது கெமிக்கல் கிடையாது. இதுக்கு அடுத்து தான் கெமிக்கல். ஆமாம், கரெக்ட். ஸோ BSOFT அப்படிங்கிறது இதோட ஸ்கிரிப்டோட நேமு. நெக்ஸ்ட் வந்து கெமிக்கலுங்கிறது குஜராத் பேஸ்டு GNFC. இந்த 12 ஸ்கிரிப்டையும் தாராளமாக நீங்கள் பையிங்காக லாங் ரனுக்காக நீங்கள் தாராளமாக ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, சூப்பர். ஸோ இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா கிரிப்டோ பேஸ்டு. ஸோ கிரிப்டோவிலையும் மிகப்பெரிய அதே மாதிரி தான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டல் நல்லா இருக்கணும், நல்ல வால்யூம் இருக்கணும். டிமாண்ட் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வீக்கு, மந்த்து, 3 மந்த்தில் டேப் ஆகிருக்கணும். இதுலேயும் டூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 year to 5 years ஹோல்ட் பண்ணணும். அதே மாதிரி ரிஸ்க் வந்து கால்குலேட்டர் ரிஸ்க் எடுங்க. பெரிய அமௌண்ட்டு ஒரு இடத்துல டம்ப் பண்ணாதீங்க, வேஸ்ட்டு. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நான் எல்லா அமௌண்ட்டும் கொண்டு போய் ஒரே இடத்துல கொட்டணும்னு நினச்சிங்கன்னா உண்மையிலே அது முட்டாள்தனம். ஒரு ஸ்கிரிப்ட் நல்லா பக்காங்க எனக்கு தெரியுங்க அப்படின்னாலாம் உலகத்தை எவனாலையும் சொல்ல முடியாது. ஓகேங்களா? அப்போ நம்ம கால்குலேட்டர் ரிஸ்க் எடுக்காமல் உள்ளே போகணுன்னா மாட்டிக்கும். அதை நினச்சி உங்களோட ரிஸ்க்கை வந்து டிஃபைன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் வந்து நான் சொல்ல போகிறது வந்து மேட்டிக். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்கிரிப்ட். ஸோ நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு இதில் அடிக்கடிக்கு நான் எடுப்பேன். ஸோ மேட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு லோயஸ்ட் ப்ரைஸில் இப்போ கரண்ட்டில் இருக்குதுங்க. ஸோ நீங்கள் மந்த் வச்சிங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட நியர்பை வந்துடுச்சு, ஹிஸ்டாரிக்கல் அளவுக்கு நியர்பை வந்துடுச்சு. ஸோ வீக்கில் வச்சு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஓபியில் கிட்டத்தட்ட ப்ரீவியஸ்னு வந்துட்டுருக்கோம். வீக்கு மந்த்தெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். நல்ல ஒரு ஜோன் தான். ஸோ கரண்ட்டு ப்ரீவியஸ் ஐயை நீங்கள் தாராளமாக டார்கெட்டுக்காக ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இது எத்தனை பர்சன்ட்டுன்னு கேட்டிங்கன்னா கரண்ட் மார்க்கெட்லேருந்து கிட்டத்தட்ட 222%, கிட்டத்தட்ட 200% டார்கெட்டு. ஓகேங்களா? உங்களோட அக்கௌண்ட்டில் ஒரு 100 ரூபாய்க்கு, அதாவது ஒரு 100 USDTக்கு வாங்குனீங்கன்னா ப்ராஃபிட்டே 226 USDT கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஓகேங்களா? ஸோ இதுதான் கரண்ட்டு டார்கெட்டு. ஸோ இதை நினச்சி பிளான் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் தெரியாமல் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட். இதுவும் வந்து நல்ல ஒரு பை ஜோனில் மந்தோட பை ஜோனை டேப் பண்ணிவிட்டு க்ளீனாக நின்றுக்குது. இங்கிருந்து நம்மளோட கரண்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் ஐ தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய டார்கெட் அப்படின்னா கரண்ட் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட $0.35 இருந்து நம்மளோட டார்கெட்டு ப்ரீவியஸ் ஐ சொல்லப்படக்கூடிய 0.81 அல்லது 80 இதை டார்கெட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட இது 132% வந்து நான் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்விங்கோட டார்கெட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாட். ஸோ இதுவும் வந்து ஒரு பெரிய ஸ்கிரிப்டு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் லோவில் இருக்குது. அது ஸ்பெஷலாக அது மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். ஹிஸ்டாரிக்கல் லோவில் நல்ல டிமாண்டில் இருக்கக்கூடிய ஸ்கிரிப்டாக எடுத்திருக்கேன். இதுவும் மினிமம் டார்கெட்டு ப்ரீவியஸ் ஐ. ஓகேங்களா? ஸோ நல்ல டிமாண்டில் இருக்குது. நல்ல ஒரு சோச்சும் பெரிய டைம் ஃப்ரேமில் கொடுத்துருக்குது. அதனால தான் இதை நான் செலக்ட் பண்ணுறேன். இதோட டார்கெட்டும் $4 இருந்து
$11 4 to 11 கிட்டத்தட்ட ஒரு 200% 196 கிட்டத்தட்ட ஒரு 200% டார்கெட்டு உங்களோட கேபிட்டல் டபுள் ஆகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். இதுவும் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செயின் லிங்கோடது. ஸோ இதுவும் நல்ல ஸ்கிரிப்ட், நல்ல வால்யூம் இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நானே லேட்டாக கவனிச்சிட்டேன். ஆல்ரெடி ஜோன் வந்து மிட்டிகேட் ஆகிடுச்சு. ஜோன்லேருந்து இப்போ கரெக்டாக வந்து நீங்கள் டே 4 hours எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்து பிரேக் அவுட் கொடுத்து பை சைடு ஆல்ரெடி மூவ் ஆயிடுச்சு. ஸோ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இது மிஸ் ஆகலை. நமக்கு ப்ரீவியஸ் ஆகி வர தாராளமாக இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா இதுவும் கிட்டத்தட்ட ஹிஸ்டாரிக்கல் லோவில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் கரண்ட் மார்க்கெட்லேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் கிட்டத்தட்ட ஒரு 90% டார்கெட் எதிர்பார்க்கலாம். இல்லை நான் வெயிட் பண்ணி ஒரு 10 hours எடுப்பேன் அப்படின்னாலும் ரொம்பவே பக்காவாக தான் இருக்கும். இது ஒரு 128%. நம்மளோட ஜோன் ஸ்டார்ட் ஆகிற இடம் என்னவோ 8.36, அது 176%. ஓகேங்களா? 175%. இந்த ஜோனில் மிஸ் பண்ணுவோங்க, கரண்டில் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு $10 ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு திரும்ப மேபி 8 கிடைச்சா ரொம்ப பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. தாராளமாக 8 ட்ரை பண்ணலாம். இப்போ நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் என்ன அப்படின்னா, ஒரு வேலை மிஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் எந்த இடம், ஒரு வேலை மிஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது சொல்லிட்டு என்கிட்ட அடிஷ்னலாக பிளான் இருக்குது. அதனால் அந்த பிளான் படி தான் நான் உள்ளே வருவேன். ஓகேங்களா? ஸோ தோராயமாக வந்து உள்ளே வர்றதில்ல. ஒரு வேளை நான் ஒரு ஸ்கிரிப்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சினாலும் ஸ்ப்ளிட் அப் பண்ணி தான் பண்ணுவேன். இந்த இப்போ வந்து செயின் லிங்க்லேயே வந்து ஒரு $1000 நான் பை பண்ணுறேன்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்த உடனே $1000 பண்ண மாட்டேன். ஸோ நம்மளோட ஜோன் ஆல்ரெடி மிட்டிகேட் ஆகிடுச்சா, கொஞ்சம் மேலே இருக்கா, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 300 ஒரு 30% அமௌண்ட்டை கரண்டில் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஜோனுக்கிட்ட வரும்போது another 30 to 35% இன்வெஸ்ட் பண்ணுவேன். என்னோட ஜோனுக்கு வந்துச்சுன்னா பேலன்ஸ் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஒரு வேளை ஆல்ரெடி ஜோனில் இருக்கா அப்படின்னா இது ஃபெயிலியர் ஆகும்போது அடுத்த ஜோன் எங்கே இருக்குது நான் தேடுவேன். அடுத்த ஜோனுக்கு வரும்போது அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் பிளான் பண்ணுவேன். அப்போ நெக்ஸ்ட் ஜோன் ஆல்ரெடி எனக்கு இது மிட்டிகேட் ஆகிடுச்சு, இந்த ஜோன் இல்லை, அதனால தான் நான் இந்த ஜோன் எடுக்கல. இல்லைனா இந்த ஜோனையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். இந்த ஜோன் ஓகேங்களா? இது ஆல்ரெடி மிட்டிகேட் ஆயிடுச்சு, கரண்டில் இருக்குது இதுதான். அது கீழே வந்து நமக்கு பெரிய எந்த விதமான பை ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, அதனால தான் நான் கரண்டில் எடுத்துருக்கேன். அப்போ எனக்கு அகென்ஸ்டாக மார்க்கெட் போகுதுனாலும் ஐ ஹேவ் த பிளான். அதை தான் நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். உங்களோட ரிஸ்க்கு கால்குலேட் பண்ணி ரிஸ்க் எடுங்க. அதே மாதிரி எல்லா அமௌண்ட்டும் கொண்டு போய் ஒரு ஸ்கிரிப்டில் போடாதீங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியன் மார்க்கெட்டு, அதே மாதிரி வந்து கிரிப்டோ கரன்சியில் 4 சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வந்து இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்கேன். ஒன்று எனக்கு ஃபெயிலியர் ஆச்சுனாலும் கண்டிப்பாக இன்னொன்று வந்து நமக்கு நல்ல ஒரு லாங் ரனில் நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்கும். இதை மைண்டில் வச்சு தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இல்லை எனக்கு இதுதான் பிடிக்கும், இது நல்ல கம்பெனி அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நோ ப்ரொமோஷன், நத்திங். அதே மாதிரி இந்த ஒரு கம்பெனி எனக்கு பிடிச்சிருக்கு அதனால போகிறோம்லாம் கிடையாது. டே எண்டில் எனக்கு ப்ராஃபிட் வேணும், அவ்வளோதான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ரிஸ்க்கை வந்து ஸ்ப்ளிட்டப் பண்ணி பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படின்னு நம்மளோட கமெண்ட் செக்ஷனை தெரியப்படுத்துங்க. அப்கமிங்கில் ஒரு நல்ல டாப்பிக்கோட கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது, கிளாரிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். டேரெக்டாக காலோ மெசேஜோ பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை, உங்களுக்கு என்ன டவுட் இருக்கும் உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி யோசிச்சு ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.